ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ நம்ம சிந்துவோட ரெசிபியை தான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே ஒவ்வொரு டிஷ்ஷாக எடுத்து சாப்பிட அப்படியே மெய் மறந்து போயிடுறாங்க. ஸோ வாயில் வார்த்தையே வரல. அந்த அளவுக்கு நம்ம சிந்து ரொம்பவே டேஸ்டியாக சமைச்சிருக்காங்க. ஸோ இங்கே ஒரு பக்கம் மகா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு ஆள் வச்சு ஏதோ ஒரு பொடியை தூவ சொல்லியிருப்பாங்க. ஸோ சாப்பாடு கெட்டு போகிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்க அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. எசக்கி எப்படியுமே அந்த சிந்து இந்த கேட்ரிங் ஆர்டரை எடுத்து நடத்தவே முடியாது. அந்த அளவுக்கு தானே நம்ம சிறப்பாக செஞ்சுருக்கோம். பாரு, செஃப் முகத்தில் ஆடலை. அந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்கும் போல் சாப்பாடு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வேலை காட்டியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அக்கா, நீ எப்போவுமே இப்படி சந்தோஷமாகவே இருக்கணும்க்கா. அதுக்காக இந்த சிந்துவை நான் எப்படி வேணாலும் கொடுமை பண்ணுவேன். பார்த்துக்கிட்டே இருங்கக்கா. செஃப்பு என்ன சமைக்கிற நீ அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு கன்றாவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமா பேசி சிரிச்சுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் இங்கே நம்ம சிந்துவுமே ஒரு மாதிரி பயத்தோடும் பதட்டத்தோடும் தான் இருக்காங்க. நம்ம சிவாவுமே சாப்பிட்டு பார்த்துட்டு சிந்துக்கு எவ்வளோ ஒரு இடைஞ்சலெல்லாம் இருந்தது. ஸோ அதையும் மீறி எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப டேஸ்டியாக சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவாவுமே மனசுக்குள்ளே தான் நினைக்கிறாரே தவிர வாயில் எதுவுமே யாருமே சொல்லவே மாட்டேங்கிறாங்க. இப்போது நம்ம சிந்து இருந்துட்டு, செஃப், நான் சமைச்சிருக்கிறது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, ஏன் முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே எங்கள் மகா ஓடி வந்துடுறாங்க குடு குடுன்னு. அப்படியே, நீ சமைச்சது நல்லா இருந்தால் தானே அவங்க வாயில் வார்த்தை வரும். நீ சமைச்சதை சாப்பிட முடியாமல் அப்படியே வெறுக்குன்னு ஒரு மாதிரி மெண்டு முழுங்கிக்கிட்டு இருக்காங்க. வார்த்தையே வாயில் வரல அப்படின்னா நீ சமைச்ச சாப்பாடு அந்த அளவுக்கு கன்றாவியாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லவும் உடனே செஃப் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக தான் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா நீங்கள் சொன்ன அளவுக்கெல்லாம் கன்றாவியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு டிஷ்ஷு நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. இந்த மாதிரி சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நான் எங்கேயுமே சாப்பிட்டது கிடையாது. சிந்து, உண்மையாகவே நீங்கள் சரியாக சமைக்க மாட்டீங்க. ஏன்னா வெங்காயம் இல்லை, பூண்டு இல்லை, மிளகா இல்லை, வத்த குழம்பு வைக்கிறது இது இல்லை, அப்படி இப்படின்னு ஏதேதோ மிஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டவ்வுமே ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ இதையும் தாண்டி நீங்கள் இந்த அளவுக்கு டேஸ்டியாக ப்ரெஸ்யூட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. உண்மையாகவே கலக்கிட்டீங்க. மாஸ் தான், பக்கா மாஸ். இங்கே சமைச்ச அத்தனை பேரை விட நீங்கள் ரொம்பவே டேஸ்டியாக சமைச்சிருக்கீங்க. கண்டிப்பாக இந்த கேன்டீன் ஆர்டரை உங்களுக்கு தான் கொடுக்கணும். நீங்கள் தான் இந்த கேன்டீனை எடுத்து நடத்தணும். எவ்வளோ ஒரு பிரச்சனைக்கு நடுவுலுமே நீங்கள் டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நீங்கள் செஞ்சுருக்கீங்க. உண்மையாகவே கிரேட். இதை எப்படி பாராட்டுறதுன்னு கூட தெரியல. அந்த அளவுக்கு நீங்கள் வண்டர்ஃபுல்லாக சமைச்சிருக்கீங்க. எக்ஸாக்ட்லி, சூப்பர் சிவா, சூப்பர் சிவா. சிந்துக்கே நீங்கள் இந்த கேன்டீன் ஆர்டரை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் செஃப்பே சொல்லிட்டாங்க. ஸோ அன்னபூர்ணியுமே எதுவுமே பேசாமல் அமைதியாகவே இருக்காங்க. ஸோ செஃப் கேட்குறாங்க, என்ன அன்னபூர்ணி மேடம், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் செஃப், நீங்கள் சொன்ன மாதிரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் மகாவோட காதில் 2 காதுலேயும் புகையாக தள்ளுது. எப்படி எசிக்குது, எப்படி நடந்துச்சுன்னு ஒன்றுமே புரியலையே. நம்ம தான் மிளகா பொடியும் உப்பு தூளையும் அவ்வளோ கொடுத்தோமே, எப்படி இந்த நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா அப்படி குழம்பி போயிருக்காங்க. அக்கா, ஒருவேளை நம்ம அனுப்பின ஆள் வேறு யாருதுலையாவது இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரியெல்லாம் 2 பேருமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சிந்துவால் சந்தோஷத்தை அடக்கிக்கவே முடியல. அந்தளவுக்கு பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. ஏன் அப்படின்னா பயந்துக்கிட்டே இருந்தாங்க, கண்டிப்பாக நம்ம நல்லா சமைச்சிருக்க மாட்டோம், அது இதுன்னு மிஸ் பண்ணி ஒரு பதட்டத்தில் சமைச்சதுனால டேஸ்ட் கரெக்டாக வந்திருக்காதுன்னு தான் நினச்சிருப்பாங்க. ஸோ நம்ம சிந்து எதிர்பார்த்ததை விட ரொம்பவே பர்ஃபெக்டாக சமைச்சிருக்காங்க. ஸோ இதனால் நம்ம சிவாவுக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா சிந்துக்கு தான் அந்த கேன்டீன் ஆர்டர் போகணும்னு சொல்லிட்டு சிவாவுக்குமே பர்சனலாக ஒரு ஆசை இருந்தது. ஸோ அதுவுமே நிறைவேறிச்சு. உடனே ஆறுமுகம் அப்படியே பயங்கரமாக கிளாப் பண்ணி சிரிக்கிறாரு. உடனே இங்கே
பைரவி ஓடி வந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு கட்டி அணைச்சி வாழ்த்துக்கள். உண்மையாகவே நீ இந்த அளவுக்கு சூப்பராக சமைப்புன்னு நானே எதிர்பார்க்கல. ஆனால் இந்த கேன்டீன் ஆர்டர் உனக்கு தான் கிடைக்கும்னு நினச்சேன். ஆனால் செஃப் இந்த அளவுக்கு உன்னை பாராட்டி புகழ்ந்து பேசுகிறாருன்னா அப்போது நீ அந்த அளவுக்கு டேஸ்டியாக சமைச்சிருப்ப. உண்மையாகவே உன்னை என் அக்கான்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் உள்ள பேஷண்ட் எல்லாருக்குமே நீ ஆரோக்கியமான உணவை சமைச்சு போடுவேன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே வந்திருக்கும்ல சிந்து. நீ நல்லபடியாக இந்த ஆர்டர் எடுத்து நல்ல விதமாக சமைச்சு எல்லாரையுமே வர பேஷண்ட்டை அன்றைக்கே சரி பண்ணி அனுப்பிடணும் உன்னுடைய சாப்பாட்டால். கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இது உனக்கு கடவுள் தந்த மிகப்பெரிய வாய்ப்பு சிந்து. உண்மையாகவே நீ இதை யூஸ் பண்ணிக்கிட்டு நீ நினச்சதை சாதிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பைரவியுமே சொல்கிறாங்க. ஸோ இந்த வார்த்தை நம்ம அதாவது பைரவி சொன்ன வார்த்தை அந்த அளவுக்கு ஒரு பூஸ்ட்டை கொடுக்குதுன்னு கூட சொல்லலாம் நம்ம சிந்துக்கு. ஸோ சிந்துக்குமே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே எசக்கியும் மகாவும் தனியாக போய் பேசிக்கிறாங்க. எசக்கி என்ன எசக்கி இந்த சிந்து முகத்தில் கரிய பூசலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பிளான் பண்ணால் நம்ம முகத்தில் அந்த சிந்து கரிய பூசிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணிக்கு ஏதோ செஞ்சுருக்கா ஓகே தான் அப்படின்ற மாதிரி சும்மா நார்மலாக பேச்சுக்காக நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 வார்த்தை பேசிவிட்டு இங்கே மகா கிட்ட பேசலான்னு வரவும் இங்கே மகாவும் எசிக்கும் பயங்கர கடுப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சிந்து சமைச்ச சாப்பாட்டில் தான் நம்ம அந்த பொடியெல்லாம் போட சொன்னோம். ஆனால் அவள் எதில் போட்டிருக்கா அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. ஸோ அவங்களையுமே கூட்டிகிட்டு வராங்க. பல்லாருன்னு ஒரு ஆற விடுறாங்க. நான் சொன்ன மாதிரி சிந்துவோட டிஷ்ஷில் தானே இந்த பொடியெல்லாம் கலக்க சொன்னேன், நீ ஆரத்தில் போய் கலக்கி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு அந்த பொண்ணை அடிச்சிடுறாங்க. ஸோ இதை பார்த்துட்டு அன்னபூர்ணி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன மகா இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை செஞ்சாலா? என்னதான் சிந்து எதிராளியாக இருந்தாலும் பிடிக்காமல் இருந்தாலும் சாப்பாடு விஷயத்தில் இப்படியெல்லாம் கூட மகா பண்ணுவாளா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகி போய் நிற்கிறாங்க. ஸோ இங்கே எசிக்கு பின்னாடி இருக்கிற அன்னபூர்ணியை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அக்கா கொஞ்சம் அமைதியாக இருக்கா, பின்னாடி திரும்பி பாரு. எசிக்கு இருடா, இவளால் தான் நம்ம நினச்சது எதுவுமே நடக்காமல் போயிடுச்சு. இவன் மட்டும் நான் சொன்ன மாதிரி பிளானை கரெக்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா அப்படின்னா இப்போ நம்ம இப்படி கடுப்பாக போய் நின்றுப்போமா? நம்ம நினச்சதே நடக்கவே இல்லை. ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ அக்கா அடிக்கி வாசி பின்னாடி அன்னபூர்ணி அக்கா என்னடா சும்மா கதன்னு பேசிக்கிட்டு இருக்க, இவ்வளோ ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அடிக்க போகும். பின்னாடி இருந்து நம்ம அன்னபூர்ணி எங்கள் மகாவோட கையை பிடிச்சிடுறாங்க. ஸோ மகா யார் இது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கோவமாக திரும்பி பார்க்கவும் நம்ம அன்னபூரணி. ஸோ அன்னபூர்ணியை பார்த்ததுமே இங்கே மகா அப்படியே கதி கலங்கி போயிடுறாங்க. ஐயோ இதுக்கு தான் எஸ்சிக்கு சைக்க பண்ணிக்கினே இருந்தானா? ஐயோ மரமண்டை அக்கா நீங்கள் எப்போக்கா இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு மகா, நீ அந்த பொண்ணை எதுக்காக அடித்த, என்ன பிளான் பண்ணி பண்ணதை அந்த பொண்ணு சொதப்பினதுனால அடிச்சுன்ற விஷயம் எல்லாமே தெரிஞ்சு தான் நான் இங்கே நிற்கிறேன். எப்போது வந்துட்டேன் மகா. ஆனால் நீ இப்படி கேடுக்கிட்ட வேலையை செய்வேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மகா. என்ன இதெல்லாம் உனக்கே அசிங்கமாக இல்லை? சிந்து என்னதான் நமக்கு ஆகாதவளாக இருந்தாலுமே சிவா நடத்துகிற ஹாஸ்பிட்டலுக்கு சமைச்சு போகிறதுக்காக கேன்டீன் ஆர்டர் எடுத்து நடத்தணுன்றதுக்காக ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் சாப்பாடு விஷயத்தில் நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது மகா, இது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணி பயங்கரமாக கோவமாக திட்டுறாங்க. ஸோ மகா வந்துட்டு அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, சிவா இருக்கிற இடத்துல சிந்து இருந்தா அப்படின்னா 2 பேருக்குமே ஒரு அட்டாச்மெண்ட் வந்து அவங்க 2 பேருமே பிரியாமல் ஒரு 2 பேருமே ஒன்று சேர்ந்து தான் வாழ்வோன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு மாதிரி அடம் பிடிச்சாங்கன்னா நம்ம என்னக்கா பண்ண முடியும்? சிவா இப்போதைக்கு நம்ம சைடில் தான் இருக்கான். ஆனால் இந்த சிந்து தனியாக ஹாஸ்பிட்டலில் அவனை மீட் பண்ணி பேச ஆரம்பித்தா அப்படின்னா சிவாவோட மனசவே மாற்றி சிவாவை நம்ம கிட்ட இருந்து நிரந்தரமாக பிரிச்சிருவாக்கா. இதை மட்டும் நம்ம விட்டுறவே கூடாது. அதுக்காக தான்க்கா அந்த சிந்து கேட்ரிங் ஆர்டரும் எடுத்து நடத்தவே கூடாதுன்றதுக்காக தான் நான் இப்படி ஒரு விஷயத்த செஞ்சேன். தப்பாக இருந்தால் என்னை அடித்து கூட அடிச்சிருங்கக்கா. உனக்கு புரியுதா மகா? சாப்பாட்டு விஷயத்தில் இப்படி பண்ணக்கூடாதுன்னு திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்க, நீ என்னடானா இப்படி அப்படின்னு என்னென்னோ கதை கட்டிக்கிட்டு இருக்க. அத்தனை பிரச்சனைக்கு நடுவுலுமே சிந்து சூப்பராக சமைச்சு செஃப்கிட்ட நல்ல பேர் வாங்கியிருக்கா. அந்த கேன்டீன் ஆர்டர் எடுத்து நடத்தக்கூடாதுனால நான் நினைக்கவே இல்லை. அவளுக்காக இப்போ யாருமே பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அவளுக்காக செலவுக்கு. சரியா நம்மளை அவளை நம்ம ஒதுக்கி தான் வச்சுருக்கோம். ஸோ அவளோட தேவைக்காக அவள் சம்பாதிக்கணும்ல. கண்டிப்பாக அவளோட வேலையை அவள் ஒழுங்காக செய்வாள். நீயே இதிலெல்லாம் தலையிடுற? நீ பண்ணது ரொம்ப தப்பு மகா. அதே சமயம் ஏதோ ஒரு கோவத்தில் விஷத்தை அது கலந்துருந்தா நான் செஃப் சிவான்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேருமே அதை சாப்பிட்ருந்தோம்.
ஒருவேளை எங்களுக்கு ஏதாவது ஆயிருந்திருந்தா, ஐயோ அக்கா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்க. மகா, இப்படி நீ இப்போ கலக்கிற ஆள் அப்படி ஏதோ ஒரு கோவத்தில் பண்ணியிருப்பில்ல, இதெல்லாம் ரொம்ப தப்பு மகா. இதுக்கப்புறம் இப்படி கேடுகிட்ட வேலையை செய்யாமல் இருந்த அப்படின்னாவே அதுவே போதும். தேவையில்லாமல் இந்த மாதிரி விஷயத்துலலாம் தலையிடாத. உனக்கு என்ன, சிவாவும் சிந்துவும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடாது, அவ்வளோதானே. சிவா என்றைக்குமே எந்த நேரத்துலையுமே எவ்வளோ பெரிய சுச்சுவேஷனாலுமே ஏன் பேச்சை மீறி அவன் ஒரு விஷயத்த கூட செய்ய மாட்டான், சரியா. சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து வாழவே முடியாது. அவள் பண்ண தப்புக்கு அவள் கண்டிப்பாக சிவாவை விட்டு பிரிஞ்சு தான் ஆகணும். அதில் நான் உறுதியாக இருக்கேன், சிவாவுமே உறுதியாக தான் இருக்கான். தேவையில்லாமல் இப்படி கீழ்த்தரமான வேலையை செஞ்சு உன்னுடைய மதிப்பை நீயே குறைவாக எடை போட்டுக்காத, சொல்லிட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி வந்து வார்ன் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம மகா ரொம்பவே அவமானப்பட்டு நிற்கிறாங்க. எசிக்கி, என்னடா இதெல்லாம், நம்ம நினச்சது எதுவுமே நடக்கலை, இப்போ அன்னபூர்ணி அக்கா கிட்ட அவமானப்பட்டது தாண்டா மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா அப்படியே பயங்கரமாக கடுப்பில் இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம சிந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. டாக்டரே, நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை டாக்டரே, நான் நல்லா செஞ்சுருப்பேன், இந்த கேன்டீன் ஆர்டர் எனக்கு கிடைக்கும், கேன்டீன் நான் எடுத்து நடத்துகிற சுச்சுவேஷன் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. வீட்டிலேருந்து கிளம்புறப்போ ரொம்ப தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் தான் கிளம்புனேன், கண்டிப்பாக நம்ம நல்லா சமைச்சிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் ஒவ்வொரு பொருளாக இல்லாமல் போகிறப்பவும் கேஸ் ஸ்டவ் வந்து அது ரிப்பேர் ஆகிறப்பவும் நான் ரொம்பவே ஒரு மாதிரி உடஞ்சிட்டேன். அந்த இடத்துல நான் ஸ்டக் ஆகிட்டேன் டாக்டரே. எங்கே நான் இந்த ஆர்டரை எடுத்து நடத்த முடியாமல் போயிடுமோன்ற அந்த பயம் அப்போவே வந்துருச்சு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பதட்டத்தில் நான் நல்லா சமைச்சிருக்குவேனா, இல்லை எப்படி சமைச்சேன், நல்லா இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு எனக்கு 1000 யோசனை டாக்டரே. ஆனால் எல்லாரை விடவும் நான் டேஸ்ட்டாக சமைச்சிருக்குன்னு சொல்லிட்டு செஃப்பே சொல்லிட்டாரு. உண்மையாகவே மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது டாக்டரே. இந்த சந்தோஷத்தை நான் எப்படி டாக்டரே கொண்டாடுறது? சரி சிந்து, நைட்டுக்கா நம்ம யாருக்கும் தெரியாமல் நைட் டிரைவிங் போகலாமா? போயிட்டு ஜாலியாக நம்ம நினச்ச மாதிரி ஊரை சுற்றிட்டு வரலாம். ஐயோ டாக்டரே, அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். உன் அன்னபூர்ணிக்கு பெரியம்மாவுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க காயப்படுவாங்க, கஷ்டப்படுவாங்க. தேவையில்லாமல் அவங்களுக்கு தெரியாமல் நம்ம எங்கேயுமே ஊரை சுற்ற வேண்டாம். நாளைக்கு ஹாஸ்பிட்டல் கேன்டீனில் நான் வேலை பார்க்கணும், அதுக்கு நான் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். வர நோயாளிகளுக்கு எல்லாருக்குமே ஆரோக்கியமான ஹெல்த்தியான ஒரு சமையல் நான் சமைச்சு போடணும்ல, அதுக்கு நான் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். என்னுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே அந்த சமைக்கிறதுல தான் இருக்கணும். உனக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. டிரைவிங் கேட்குதா டிரைவிங், அன்னபூர்ணி அக்காவுக்கு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணி பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா போச்சு, சிவா அந்த சிந்து போட்ட வலையில் தாராளமாக விழுந்துருவான். ஐயோ கடவுளே, எசக்கி என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல எசக்கி அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா கவலைப்படாதீங்க அக்கா, இந்த ஒரு டைம் இவ தப்பிச்சிட்டா. கேன்டீன் எடுத்து நடத்துகிறப்போ டெய்லியும் சமைக்கணும்ல, அன்றைக்கி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருவாங்கக்கா. அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா அவள் நிரந்தரமாக அந்த கேன்டீனை எடுத்து நடத்தவே முடியாது. பார்த்துக்கலாம் விடுக்கா, எதுக்காக ரொம்ப டென்ஷன் ஆகிற? இப்படியெல்லாம் டென்ஷன் ஆகாதுக்கா, உடம்புக்கு நல்லது இல்லை. டேய், இதெல்லாம் என்னால் ஏற்றுக்கவே முடியலடா. ஒவ்வொரு விஷயமும் நடக்க நடக்க நம்ம போடுற பிளான் எல்லாமே சொதப்புறப்போ அப்படியே உச்சக்கட்ட வேதனையாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு. அக்கா ஃப்ரீயாக சில்லாக விடுக்கா, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு இங்கே இந்த எசக்கியும் மகாவும் ஸ்டேஷன் போகிறாங்க. எதுக்காக அப்படின்னா அந்த நகை உருக்குறவங்க கிட்ட பேசுகிறதுக்காக தான். ஏன்னா இப்போது ரொம்ப நாளாகவே ஸ்டேஷனில் தான் இங்கே அந்த நகை உருக்கிறவர் இருக்கிறாரு. ஸோ ரொம்ப நாள் வரைக்குமே சும்மாவே இருக்க முடியாது இல்லையா. போலீஸ் எப்படியுமே கண்டிப்பாக நகை உருக்கிறவங்கள அடித்து எப்படியாவது உண்மையை வெளிவர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஏன்னா இங்கே நகை உருக்கிறவர் யாரை கூட்டிகிட்டு வந்து கேட்டாலுமே எனக்கு தெரியாது, இவர் இல்லை அவர் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால சஞ்சய்க்கு சந்தேகமே வந்துடுது. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் மாட்டிப்போமோ அப்படின்றதுனால சஞ்சய் இல்லாத நேரமாக வந்து இங்கே எசக்கியும் மகாவும் நகை உருக்கிறவங்கள பார்த்து பேசுகிறாங்க. உடனே இங்கே நகை உருக்கிறவங்க இருந்துட்டு,
ஐயா என்னால் அடியெல்லாம் வாங்கிக்கவே முடியல, ஒன்று என்னை வெளியே எடுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் தான் என்கிட்ட அம்மனோட நகை எல்லாமே கொடுத்து உருக்க சொன்னீங்கன்ற விஷயத்த நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன். நானும் எத்தனை நாளைக்கு தான் நான் வழியை பொறுத்துக்கிறது, கண்டிப்பாக என்னால் முடியாது. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய பொண்டாட்டி பிள்ளைங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே என்னை நம்பி இருக்காங்க. அவங்களெல்லாம் விட்டுட்டு நான் இங்கே அடி வாங்கிக்கிட்டு இருக்கணும்னு எனக்கு எந்த தலையெழுத்தும் கிடையாது. இங்கே பாருங்கள், இன்றைக்குள்ளே என்ன நீங்கள் வந்து வெளியே எடுக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக நான் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நகை எடுக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே எசக்கிக்கும் மகாவுக்கும் பயம் வந்துடுது. எசக்கி இருந்துட்டு நீ கவலையே படாத, கண்டிப்பாக நான் 2 நாளில் உன்னை வெளியே எடுத்துடுறேன், அது மட்டும் இல்லாமல் என்னை காட்டி கொடுக்காமல் இருந்ததுக்கு உனக்கு நான் அமௌண்ட்டுமே கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்கய்யா, நான் 2 நாள் மட்டும்தான் வெயிட் பண்ணுவேன், அப்படி இல்லைனா கண்டிப்பாக நான் விஷயத்த சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த நகை இருக்கிறவர் சொல்கிறாங்க. ஸோ இங்கே எசக்கியும் மகாவும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சஞ்சய் ஒரு வேலையை முடிச்சுட்டு இப்போ ஸ்டேஷனுக்கு வராங்க. சஞ்சய் வந்ததுமே அங்கே இருந்த கான்ஸ்டபிள் வந்து கொஞ்சம் நேர்மையானவர். ஸோ அவங்க வந்து பேசின விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம சஞ்சய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ சஞ்சய் பயங்கரமாக ஷாக்காக வராங்க. இப்போது உடனே நகை இருக்கிறவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களை இது வரைக்குமே அடிக்கவே இல்லை, அது மட்டும் இல்லாமல் சும்மா விசாரணை மட்டும் தான் போய்கிட்டு இருந்தது. அந்த எசக்கியும் மகாவும் வந்து உங்ககிட்ட பேசினால் தான் என்கிட்ட கான்ஸ்டபிள் சொன்னார். அப்போது அந்த எசக்கி தான் உங்ககிட்ட நகை கொடுத்து உருக்க சொன்னதா? உண்மையை சொல்லலை அப்படின்னா அடி வெளுத்துடுவேன், பொழந்துடுவேன், நீ வீட்டுக்கே கடைசி வரைக்கும் போக முடியாத அளவுக்கு பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நகை இருக்கிறவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அது வந்து சொல்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி தான் பல்லாருன்னு. இந்த ஒரு அடியே இங்கே அந்த நகை இருக்கிறார் அவங்களால அதை தாங்கிக்க முடியல. ஸோ பயத்தில் உண்மையை உளறிடுறாங்க. அந்த எசைக்கு தான் என்கிட்ட நகையை எடுத்துன்னு வந்து கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் வெளியே யாருக்கிட்டையாவது அவங்கள பற்றின விஷயத்த சொல்லிட்டேன் அப்படின்னா என்னை கொன்று போட்டுறது தான் மிரட்டினாங்க. அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்த சொல்லலை சார், என்னை மன்னிச்சிடுங்க. எனக்குன்னு குடும்பம் இருக்குது, அவங்கள விட்டுட்டு இத்தனை நாளாக நான் ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு இருக்கேன். நானே பேசாமல் உண்மையை சொல்லிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு தான் நினச்சேன். சரிங்க சார், தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க சார், கொஞ்சம் பொறுப்பா. நம்ம இப்போவே அன்னபூர்ணியோட ஆன்ட்டி வீட்டுக்கு போகலாம். அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உண்மையை நீ சொல்லிவிட்டு தாராளமாக நீ வீட்டுக்கு போகலாம். நாங்கள் கூப்பிட்றப்போ நீ வரணும். சரிங்க சார், இப்போவே போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சஞ்சய் இங்கே நகை இருக்கிறவரை கூட்டிக்கிட்டு நம்ம அன்னபூர்ணியோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ சஞ்சய் நகை இருக்கிறவர் இவங்கள பார்த்து இங்கே மகாக்கும் நம்ம எசக்கிக்கும் பீதி கிளம்புது. அக்கா என்னக்கா, இன்றைக்கி தான் அவனை பார்த்து பேசிட்டு வந்தோம், ஆனால் இந்த சஞ்சய் அந்த நகை இருக்கிறவனை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான், எதுக்காக இவன் கூட்டிகிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா இருந்துட்டு கண்டிப்பாக அந்த நகை இருக்கிறவன் நம்மளை காட்டி கொடுத்துருக்க மாட்டான், ஏன்னா நம்ம தான் அவனுக்கு அமௌண்ட் செட்டில் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம்ல, நீ பயப்படாத எசக்கி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாதாரணமாக இருக்காங்க. ஸோ அன்னபூர்ணி இருந்துட்டு வாப்பா சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டி உங்களை பார்த்து தான் பேசலான்னு வந்தேன், அம்மனோட நகையை இவர்கிட்ட கொடுத்த ஆள் யாருன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டேங்க நம்ம மகா பயங்கர கோவமா, அவங்க யாருன்னு எனக்கு இப்போவே சொல்லுங்கள் சஞ்சய் சார், அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன், அம்மனோட நகையவே எம்பிட்டு தைரியம் இருந்தால் அவங்க எடுத்திருப்பாங்க, அவங்க கையை 2 துண்டாக வெட்டிடுறேன் அப்படின்ற மாதிரி அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஸோ இதை கேட்ட இங்கே நம்ம எசக்கிக்கும் மகாக்கும் அப்படியே பயம், அதாவது நெஞ்சு ஃபுல்லாகவே அப்படியே பதட்டமாக இருக்குது, படப்படாங்குது, கை கால்லாம் நடுங்குது, அந்த அளவுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அன்னபூர்ணி வந்து பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னா நிறைய பாசத்தை கொட்டிடுவாங்க. ஸோ அவங்க ஒரு தப்பு செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மேலே கோவத்தை வாரி எந்த அளவுக்கு பாசத்தை கொட்டினாங்களோ அதே அளவுக்கு கோவத்தையும் வாரி அரைப்பாங்க. ஸோ இப்போ அவ்வளோ கோவமாக இருக்காங்க. அம்மனுக்காக பார்த்து வச்ச நகையை உருக்கணும்னு எவன் நினச்சிருப்பான், அவன் எனக்கு தெரிஞ்சு ஆகணும்னு அவ்வளோ ஆக்ரோஷமாக பேசுகிறாங்க. ஸோ சிவாவுமே பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. சஞ்சய் இருந்துட்டு இவன் வாயாலே நான் சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நகை இருக்கிறவரை சொல்கிறாங்க. ஸோ நகை இருக்கிறவருக்குமே இதோ இங்கே நிற்கிறாரே எசக்கி, இவர் தான் என்கிட்ட நகையை கொண்டு வந்து கொடுத்து 1 லட்ச ரூபா பணத்தையுமே கொடுத்து நகையை உருக்க சொன்னாங்க, அதே மாதிரி கவரிங் நகையுமே செய்ய சொன்னாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம அன்னபூர்ணிக்கு தான் பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க, மகாவும் எசக்கியுமா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம மகாவுக்கு அக்கா என்னக்கா இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க, இவங்க பொய் சொல்கிறாங்க, தயவு செஞ்சு இவங்க சொல்கிறத நம்பாதீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் அன்னபூர்ணி ஆண்டி,
இன்னைக்கு மகாவும் எஸ்சிக்கியும் ஸ்டேஷன் வந்ததா கான்ஸ்டபிள் சொன்னாங்க. ஸோ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நகை இருக்கிறவரை நாங்கள் அடித்து கேட்டோம். அதுக்கப்புறம் தான் உண்மையை வெளியே வர வச்சோம். நீங்கள் இப்போ உடனடியாகவே அதாவது இவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும். அம்மனோட நகையை எல்லாத்தையுமே திருடினது இவங்க 2 பேர் தான். அதுக்கான தண்டனையை இவங்க 2 பேர் தான் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் சிவாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன சொல்கிறீங்க சஞ்சய் சார்? என் அம்மாவும் இதுக்கு உடந்தையாக இருந்திருக்காங்களா? ஆமாம் அப்படின்ற மாதிரி. உடனே இங்கே நம்ம சிவாவுக்கு பயங்கர கோவம் வருது. பக்கத்தில் இருந்த ஒரு சூரி கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு உங்களை இப்போவே குத்தி கொலை பண்ணிடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டேய் சிவா, என்னடா இவங்க எல்லாரும் சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு நீயும் நம்பிக்கிட்டு என்ன குத்தி கொலை பண்ணுறேன்னு சொல்கிற? பின்ன என்னம்மா பண்ண சொல்கிற? நான் அம்மான்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு வெக்கக்கேடாக இருக்குது. நீ எல்லாம் எதுக்காகமா உயிரோடு இருக்க? இந்த வீட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடந்தாலோ இல்லை சிந்துக்கு நல்லது நடந்தாவோ உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கிறதில்ல. அன்னபூர்ணி ஆண்டிக்கு கூட தான், அது அன்னபூர்ணி பெரியம்மாவுக்கு கூட தான் சிந்துவை பிடிக்காது. ஆனால் சிந்துக்கு எதிராக எதுவுமே அவங்க செய்கிறது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான தண்டனை என்னவோ அதை மட்டும்தான் பெரியம்மா கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் சரியில்லை. இது பைரவி அதாவது மண்ணு விஷயமா அந்த நிலத்து விஷயமா பேசுகிறப்ப கூட ஒரு லெட்டர் வந்தது, டெஸ்ட் ரிசல்ட்டு. ஸோ அதையுமே யாருக்கும் தெரியாமல் வாங்கி பீரோவில் மறைச்சி வச்சுருந்தீங்க. அதுக்கப்புறம் இப்போது சாப்பாடு விஷயத்துலையுமே சிந்துக்கு எதிராக ஒரு சதி செஞ்சீங்க. இப்போது என்னடானா அம்மன் நகை விஷயத்துலையுமே நீங்கள் தான் இன்வால்வ் ஆகிருக்கீங்க. என்ன இதெல்லாம்? அம்மனோட நகையை திருடுறதுக்கு உங்களுக்கு எப்படி தான் மனசு வந்தது? சி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவுன்றதே இல்லைல்ல. அநியாயமாக சிந்து மேலே பழியை போட்டுட்டீங்க. சிந்து தான் இது எல்லாத்துக்குமே காரணம்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட வாய் கூசாமல் சிந்து மேலே பழியை போட்டு சிந்துவை ஜெயிலுக்குமே அனுப்புனீங்க. உங்களெல்லாம் உயிரோடவே விடக்கூடாது. இப்படி தப்பு பண்ணுறவங்க எதுக்காக உயிரோடு இருக்கணும்? சே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பயங்கர கோவமாக இங்கே இந்த கத்தியை எடுத்து இப்படி குத்துறதுக்காக வராங்க. உடனே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, சிவா இரியா கொஞ்ச நேரம், நான் பேசிக்கிறேன். மகா, என்ன மகா இதெல்லாம்? நீ இப்படி பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ கூட என்னால் நம்பவே முடியல. ஏன் மகா இப்படியெல்லாம் இருக்க? நீ ஏற்கனவே நீ பொண்ணை தப்பை நினச்சி இப்போ வரைக்குமே நான் பயங்கரமாக கடுப்பில் இருக்கேன். இப்போ என்னடானா நகை திருடுனதுக்கு காரணமே நீங்கள் தான். நீங்கள் 2 பேருமா சேர்ந்து தான் இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுருக்கீங்க. இங்கே பாரு மகா, இது எதுவுமே கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்தா அப்படின்னா இந்த வீட்டில் நீ இருக்கவே முடியாது. இப்போவே வீட்டை விட்டு அனுப்பிடுவோம் பார்த்துக்கோ. ஐயோ அக்கா, என்னை மன்னிச்சிருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அன்னபூர்ணியோட காலில் விழுந்து நாடகமாக நடிக்கிறாங்க இங்கே மகா. ஸோ எசக்கியுமே கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. உடனே இங்கே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கள் பெரியம்மா, சிந்து தப்பு பண்ணதுனால சிந்துக்கு நீங்கள் தண்டனை கொடுத்தீங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் யார் தப்பு செஞ்சாலும் அதுக்கான தண்டனையை அவங்க அனுபவிக்கணும் பெரியம்மா. நீ சொல்கிறதும் கரெக்டு தான் சிவா. உன் அம்மாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? சிந்து எப்படி விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றாலோ அதே மாதிரி என் அம்மாவும் விறகு அடுப்பில் தான் தனியாக சாப்பிடணும். நம்ம வீட்டில் உள்ள எந்த ஒரு பாத்திரத்தையுமே அவங்க தொடக்கூடாது. வீட்டில் அவங்க முதலாளி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. சிந்து எப்படி இருக்காலோ அதே மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சிவா ஒரு தண்டனை கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அன்னபூர்ணிக்குமே ஓகேவாக தான் தெரியுது. ஏன்னா எதுவுமே தப்பு செய்யாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு தண்டனை அனுபவிச்சா தானே மறுபடியும் நம்ம தப்பு செஞ்சோம் அப்படின்னா அதுக்கான தண்டனை கிடைக்கும்ன்ற ஒரு பயம் வரும். இருக்கட்டும், எனக்கு ஓகே தான் சிவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது மகா இருந்துட்டு, அக்கா என்னக்கா சின்ன பையன் ஏதோ சொல்லிட்டான்னு சொல்லிட்டு நீங்களும் ஓகே சொல்கிறீங்க? அக்கா இதெல்லாம் எனக்கு செட் ஆகாதுக்கா. அக்கா நான் சொல்கிறத கேளுங்கக்கா. ஏதோ இது தெரியாமல் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் எக்காரணத்துக்காகவும் நான் பொய் சொல்ல மாட்டேன், திருட சொல்ல மாட்டேன். இப்படி எந்த ஒரு தப்புமே செய்யவே மாட்டேங்க்கா. தயவு செஞ்சு இது ஒரு டைம் மன்னிச்சு விட்டுருங்கக்கா. இந்த சிந்துவெல்லாம் ஒரு ஆளாக்கா. அவன் வீட்டு வேலைக்காரி மாதிரி பிச்சைக்காரி மாதிரி இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கான். நானும் அப்படி இருக்கணுமாக்கா? அப்படி இருக்கணும்னு எனக்கு என்னக்கா தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே சிவா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, தேவையில்லாமல் சிந்துவை தரக்குறைவாக பேசுகிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு மரியாதை கெட்டுரும் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. நீங்கள் இந்த வீட்டில் இப்படி தான் இருக்கணும். நீங்கள் அப்படி இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லைனா வீட்டை விட்டு கிளம்புங்க, எங்களுக்கு ஒரு கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சிவா கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாரு. ஸோ அன்னபூர்ணியுமே சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம சிந்து எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்களே அதே மாதிரி இங்கே மகாவுக்கும் எசக்கிக்கும் ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பேருமா விறகடுப்பில்
ஊதி ஊதி சமைச்சி சாப்பிட்ணுன்ற ஒரு சுச்சுவேஷன் தான். இப்போது சாப்பாடுமே யாருமே வீட்டில் சாப்பிடக்கூடாது. இப்போது நம்ம மகா எசக்கி கிட்ட, போடா எசக்கி போய் விறகு கொண்டு வாடா, சமைச்சி சாப்பிடணும்ல, பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது விறகு அடுப்பில் ஊதி ஊதி சாப்பாடு ஆன பாடே கிடையாது. இவங்க 2 பேருமா ஒரு பக்கம் அடுப்பை ஊதவும் பற்ற வைக்கவும் அது அணையவும் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க சமைச்சி சாப்பிட போகிறது கிடையாது. செஞ்ச தப்புக்கு பட்னியாகவே செத்து கிடக்க வேண்டியது தான். இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. பல தடைகளை தாண்டி எந்த ஒரு விஷயத்துலையுமே நம்ம சிந்து வந்து ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கு உண்மையான நேர்மையான குணமும் நல்ல மனசும் இருந்தாவே போதுன்ற மாதிரி தான். ஸோ யாருக்குமே எந்த ஒரு கெடுதலுமே நம்ம செய்யக்கூடாது. இதிலேருந்து புரிய வர்றது என்ன அப்படின்னா, யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யக்கூடாது. நம்மளால் நல்லது செய்ய முடியல அப்படின்னாலுமே அவங்களுக்கு தீங்கு விளைவிக்காமல் இருந்தோம் அப்படின்னாவே அதுவே போதுன்ற மாதிரி தான். ஸோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.